இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள புனித மார்க் ஆலயத்தில் தவக்கால 3 நாள் தியானம் நடைபெற்றது. தோமையார்மலை MSFS இல்லத்தின் இல்லத்தந்தை அருட்பணி காணிக்கைநாதன், பொருளாளர் அருட்பணி மோட்ச ரிச்சர்ட், அருட்பணி கிறிஸ்துராஜ் நலம் தர்மபுரி, இவர்கள் மூவரும் இணைந்து இந்த தவக்கால தியானத்தை நடத்தினார்கள். புனித மார்க் ஆலயத்தின் பங்குத்தந்தை அருட்பணி சின்னப்பா அவர்கள் இந்த தியானத்தை மிகவும் சிறப்பாக ஒருங்கிணைத்தார்கள். பங்கில் உள்ள பல மக்கள் வந்து இதில் கலந்து கொண்டு ஆண்டவரின் அற்புத அனுபவத்தை பெற்றார்கள். அற்புத சாட்சியமும் இதில் அடங்கியிருக்கிறது. அதில் ஒரு சில நிகழ்வுகளை நாம் இங்கே பார்த்து ஜெபித்து ஆண்டவரின் அருளை பெறுவோம். தினமும் 2 நிமிட ஆராதனையில் ஆண்டவரை அனுபவிக்க இந்த நலம் ஹீலிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இதிலே பல குழந்தைகள் பங்கேற்று மொபைல் போனை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டப்பட்டார்கள். அனைவரும் பார்ப்போம், ஜெபிப்போம், மற்றவர்களோடு பகிர்வோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென். ஜெப உதவிக்கு அருட்தந்தை கிறிஸ்துராஜ், MSFS நலம் தர்மபுரி. ஃபோன் நம்பர் 9443569355. என்னுடைய உடன்பிறவ சகோதரர் ஒருத்தர், அதாவது என் மருமகளுடைய அப்பா, அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் காலையில் எப்பவுமே 6 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் எழுந்துக்கவே இல்லை. பிள்ளைங்க அவரை போய் தட்டி எழுப்பும்போது அவர் அசைவே கொடுக்க உடனே பயந்துட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போன இடத்துல கையை வச்சுட்டாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. மலர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் அப்படின்னு ஐசியில் வச்சுருக்காங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணிட்டு அப்போதான் குழந்தைகள்லாம் இயேசுவே ஐ லவ் யூன்னு பிள்ளைங்க கத்தும் போது, ஃபாதர் உண்மையான உள்ளத்தோடு நீங்க எதை கேட்டாலும் அவர் தருவார் என்று சொல்லும்போது நான் கண்ணீரோடு அந்த இடத்துல சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிச்சேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என் உடன்பிறவா சகோதரரை ஐசியில் இருக்கிற அவரை உமது வல்லமையான கரங்களை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, அசைவை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்லிட்டு நான் கண்ணீரை படிச்சுட்டு சந்தப்பட்டு இப்படி வந்துட்டு நான் அங்க போய் உட்கார்ந்த உடனே மருமகிட்ட போன் வருது. அப்பா கை காலையெல்லாம் அசைச்சிட்டாங்க. உண்மையாக நடக்கின்ற அற்புதங்கள். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது, கடவுள் மனிதனுடைய இழப்பையும் அழிவையும் விரும்பாதவர், அவர் தன்னுடைய அன்பை பல வகையிலே கொடுத்து மாற்றத்தை ஏற்படுத்துகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் ஏற்றத்தை கொடுப்பவர் என்பதை விளக்குகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தியானத்தினுடைய தொடக்கத்திலே நான் உங்களுக்கு கூறுகின்ற 3
சக்திகள்? பாவத்தின் சக்தி இருக்குதா? பயமா இருக்கு. பாவத்திற்கு சக்தி இருக்கிறதா? இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அந்த பாவத்தினுடைய சக்தி தான் இயேசுநாதரை விலைக்கு வாங்கியது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே பாவம் 3 விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. எத்தனை விளைவுகள்? 3 விளைவுகள். சொல்லுங்க, பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே 3 விளைவுகளை கொண்டு வருகிறது. முதலாவதாக பாவம் நோய்களை கொண்டு வரும். சொல்லுங்க, பாவம். இரண்டாவது, பாவம் நன்மை வருவதை தடுக்கும். சொல்லுங்க, முதலாவது. இரண்டாவது, மூன்றாவது நம்மை கொன்றுவிடும். Praise the Lord, praise the Lord, praise the Lord. நான் சொல்றேன், பாவம் நமக்கு நோய்களை கொண்டு வரும், நன்மை வருவதை தடுக்கும், மூன்றாவது நம்மை கொன்றுவிடும். சொல்லுங்க பாப்போம், பாவம் ஃபர்ஸ்ட் பேட்டரி நல்லா வேலை செஞ்சுது, ரெண்டாவது பேட்டரி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, மூணாவது பேட்டரி என்ன ஆயிடுச்சு? லோ ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். பாவம் நமக்கு நோய்களை கொண்டு வரும், நன்மை வருவதை தடுக்கும், நம்மை அழித்து விடும். சொல்லுங்க பாப்போம். இதற்கு விவிலிய வார்த்தைகள் நமக்கு முன்வைக்கிறது. குறிப்பாக திருப்பாடல் 107:17 இவ்வாறு கூறுகிறது: சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர், அவர்களுடைய தீ செயல்களின் பொருட்டே அவர்கள் துன்பத்திற்கு உள்ளாயினர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பல வகையான காரணங்கள் நமக்கு இருந்தாலும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தர் கோபமே பட்டவர்னா ஒருத்தருக்கு வாழ்க்கை முழுவதும் மன்னிக்க முடியாத மனப்பான்மையில் வாழ்ந்தார் என்றால் உளவியல் முறைப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, மன்னிக்க முடியாதவர்கள். மன்னிக்க முடியாதவர்களுக்கும் மன்னிக்க முடியாதவர்களுக்கும் அவங்கள பார்க்கணும். என்ன பாருங்க, அழகா இருக்கிற என்ன பாருங்க, மற்றவங்க எல்லாரும் அவங்கள பாருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மன்னிக்க முடியாதவர்களுக்கும் வஞ்சகத்தோடு வாழ்கிறவர்களுக்கும் கோபத்தோடு இருக்கிறவர்களுக்கும் சீக்கிரமா கண்டுபிடிச்சுக்கலாம். உளவியல் முறை பிரகாரம் மன்னிக்க முடியாமல் இருப்பவர்களுக்கும் வஞ்சக உள்ளத்தோடு வாழ்கிறவர்களுக்கும் கோபத்தோடு நாட்களை கழிப்பவர்களுக்கும் சீக்கிரமா ஆட்டத்தாக்கலாம். அதனால்தான் இயேசுநாதர் சொல்றாரு, மன்னியுங்கள். கை தட்டுங்க. அவர் தெளிவான ஆற்றப்படுறது யாரு? நம்முடைய ஆற்றப்படுறது யாரு? ஆண்டவர். நம்முடைய உடம்பை படைச்சது யாரு? அவருக்கு தான் தெரியும் எந்த மெடிசின் எதுக்கு வேலை செய்யும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நோய்கள் பல வகையான நோய்கள் இருந்தாலும் ஒரு சில நோய்கள் நாம் செய்கிற பாவங்கள் வழியாக வருகிறது என்று திருப்பாடல் 107:17 கூறுகிறது. முடக்கவாதம் உற்றவனை ஆண்டவர் பார்த்து மத்தேயு 9:2 வசனத்துல அவர் சொல்றாரு, முடக்கவாதம் உற்றவனிடம், மகளே துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். கரவெடுக்கட்டுமா? அவன் முடக்கவாதம் முற்றிருப்பதற்கு காரணம் என்னன்னா அவன் பாவம் காரணமாகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல வேளைகளிலே நாம் இன்று நல்லா இருக்கிறோம், இன்றைக்கு நாம நல்லா உட்கார்ந்து இருக்கலாம், நாம இன்றைக்கு நல்லா தான் இருக்கிற, பாவம் தானே செய்யற, எல்லாம் மன்னிக்க முடியாம உட்கார்ந்து நல்லா தானே இருக்கிற,
அப்படின்னு நினைக்கலாம். இன்றைக்கு நல்லா இருக்கிற நாளைக்கு காலையில் நல்லா எழுவான்னு சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அழைப்பை ஏற்று நாம் எதிலே மாற்றம் பெற வேண்டுமோ அதிலே மாற்றம் பெற்று வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு தெளிவான சிந்தனைகளை ஆண்டவர் கொடுப்பார். எதை நான் தருவேன் உன் இதயத்தின் அன்பிற்கு ஈடாக, எதை நான் தருவேன் இறைவா, குறை நான் செய்தேன் பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கரையா பாவத்தை கரையா பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலை இறந்தாய். இதுதான் கடவுளுடைய அன்பு சகோதர சகோதரிகளே. கடவுள் தம்மையில் விளங்கி இருந்த அந்த இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. தன்னையே வெறுமையாக்குவர் என்று சிலுவை பாதையில் நாம் கேட்டோம். எனவே இன்று சிலுவை பாதைக்கு வந்திருக்கிறா எந்த அளவிற்கு நான் மன்னிக்கின்ற உள்ளம் படைத்தவராக இருக்கிறேன், எந்த அளவிற்கு வைராக்கியத்தை விட்டுக் கொடுக்கிற மனிதனாக இருக்கிறேன், எந்த அளவிற்கு இதோ நான் தலைவனம் பிடித்தவராக இருக்கிறேன் என்று சிந்தித்து பார்த்து நம் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். கரங்களுக்குமா இதுதான் தவக்காலத்துடைய அழைப்பு. இரண்டாவது நன்மை வருவதை தடுக்கும். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் சொல்ற சத்தமா சொல்லுங்க. உங்கள் குற்றங்களை இவற்றையெல்லாம் தடுத்தன. உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை தராமல் இருக்க செய்வது. ஒரு சில பேர் 15,000 சம்பளம் வாங்குவாங்க, 15,000 மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஒரு சில பேர் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க, 4 கோடி கடந்து இருப்பாங்க. ஒரு சில பேர் எல்லாமே இருக்கும், எதுவுமே நடக்காது. அப்படி என்றால் நாம் கேள்வி கேட்க வேண்டும். இந்த இறை வார்த்தை நமக்கு கூறுகிறது, கடவுளுக்கு ஏற்றபடி நாம் வாழவில்லை என்றால் நமக்கு நன்மை வராது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம்மை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு படைத்திருக்கிறார். கடவுள் நம்மை ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்காக படைத்திருக்கிறார். கடவுள் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அவரை உணர்ந்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தொடக்கம் 12:2 வாசிக்கின்றோம். நீ ஆசீர்வாதமாக மாறுவாய். கைதட்டுமா? நீ ஆசீர்வாதமாக மாறுவாய் என்றால் நாம் இருப்பதை தான் கொடுக்க முடியும். நாம் மகிழ்ச்சியோடு இருந்தால்தான் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க முடியும். நாம் அமைதியாக இருந்தால்தான், சாந்தத்தோடு இருந்தால்தான் மற்றவர்களுக்கு சாந்தத்தை கொடுக்க முடியும். நாம் அன்போடு இருந்தால்தான் மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்க முடியும். என்றால் உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும், உள்ளத்தின் நிறைவே கை செய்யும். எனவே இயேசு கிறிஸ்து உள்ளத்தின் நிறைவோடு கடவுளோடு இருந்தார். அன்னை மரியாள் உள்ளத்தின் நிறைவோடு ஆண்டவரோடு இருந்தார். எனவே அன்னை மரியாள் சென்றிடத்திலே அற்புதம் நடக்கிறது, ஆண்டவர் சென்றிடத்திலே அற்புதம் நடக்கிறது. நீங்களும் நானும் கடவுளுடைய வார்த்தையை நம்பி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளிலும் நாம் கடவுளுடைய இரக்கத்தை பெற வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் கடவுளுடைய அன்பை பெற வேண்டும். இந்த அன்பை இரக்கத்தை உணர்ந்து நாம் வாழும் பொழுது கடவுள் நம் அனைவரையும் வாழ வைக்கின்ற கடவுளாக, ஆசீர்வாதத்தின் கடவுளாக நம்மை மாற்றுவார். எனவே நாம் மூன்றாவதாக பார்க்கிறோம், பாவம் நமக்கு சாவை கொண்டு வரும் என்று. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். தீய நாட்டங்கள்
கருவுண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. யூதாஸ் காரியோத் இயேசுவோடு இருந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாரோடு இருந்தாரு? இயேசுநாதர் செய்த எல்லா அற்புதங்களை பார்த்தார். ஆனால் இயேசுநாதர் நிறைவேற்றிய திருப்படியிலே இயேசுநாதர் தன்னுடைய உடலை கொடுத்த போது திருவிழத்திலே வாசிக்கின்றோம், அவனுக்குள் சாத்தான் நுழைந்தான் என்று. இந்த சாத்தான் நுழைந்த உடனே இயேசுவை காட்டி கொடுக்க வைத்தான். இரண்டாவதாக காட்டி கொடுக்க வைத்தது மட்டுமல்லாமல் அவனுடைய உள்ளத்திலே மன உளைச்சலை ஏற்படுத்தி அவனுக்கு சாவை, தற்கொலை ஏற்படுத்தினான். இயேசுவோடு வாழ்ந்த மற்றொரு நபர் இருந்தார். அவர் பெயர் ராயப்பர் பேதுரு. அவரும் இயேசுவை மறுதலித்தார். அவருக்குள்ளே ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தார். எனவே அந்த ஆவியானவர் தூண்டுதலினாலே அவர் செய்த தவறை நினைத்து அவர் வெதும்பி அழுதார். இயேசு கிறிஸ்துவை அவர் பார்த்தார். இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் அவர் மீது வந்தது. அதனால் 3 முறை அவரை கேட்டார், நீ என்னை அன்பு செய்கிறாய் என்று. அவர் திருச்சபையின் முதல் தலைவராக மாறினார் என்றால் அவர் பாவ அறிக்கை செய்தார். கைதட்டல். பாவ அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இழந்ததை எல்லாம் பெற்றுக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. பாவ அறிக்கை செய்யும் பொழுது நாம் இழந்ததை எல்லாம் பெற்றுக் கொள்வோம். ஊதாரி மகனுடைய கதையிலே நாம் இதை பார்க்கிறோம். இதோ அவன் பாவம் செய்துவிட்டு லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்திலே அவன் 17ஆம் வசனத்தில் இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். அவன் அறிவு தெளிவு பெற்றவனாக உடனடியாக தந்தையிடம் சென்று அவர் சொல்லுகிறான், தந்தையே, உமக்கு எதிராகவும் தந்தைக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேன். இனிமேல் உங்களுடைய மகனுக்கு அழைக்கப்பட நான் தகுதியற்று என்று சொல்லுகிறான். அங்கே 4 அற்புதங்கள் நடக்கிறது. 4 அதிசயங்கள் நடக்கிறது. முதலாக தந்தை முதல் தரமான ஆடை, முதல் தரமான ஆடை. இது நாம் பாவ அறிக்கை செய்தால் நமக்கு உடல் சுகம் கிடைக்கும், ஆன்மீக பலன் கிடைக்கும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவதாக கைகளுக்கு மோதிரம் கொடுக்கிறார். மூன்றாவதாக கால்களுக்கு மிதியடி கொடுக்கிறார். நான்காவதாக கொழுத்த கண்டை அளிக்கிறார். எனவே நாளை பாவ அறிக்கை நாள். இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு குழந்தைங்க சொல்லுங்க, இன்றைக்கு குழந்தைங்க சத்தம் சொல்லுங்க, நம்ம கண்ட்ரோல் இருக்கிறாங்களா இல்ல நம்ம அவங்க கண்ட்ரோல் இருக்கிறாங்களா? இன்னைக்கு குழந்தைங்க நம்ம கண்ட்ரோல் இருக்காங்களா இல்ல நம்ம அவங்க கண்ட்ரோல் இருக்கிறோமா? 40 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் நம்ம பெற்றோர் கண்ட்ரோல் இருந்தோமா இல்ல பெற்றோர் நம்ம கண்ட்ரோல் இருந்தாங்களா? நம்ம பெற்றோர் கண்ட்ரோல் இருந்தோம். இன்றைக்கு குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணது யாரு? செல்போன். கரெக்டா சொன்னாங்க அந்த பாட்டி. செல்போன். அவன் கேட்கிறதெல்லாம் எது? மொபைல் தான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் சொல்ற சத்தமா சொல்றேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவே மாட்டான். அதை நான் சொல்ல பக்கத்தில் சொல்லணும். தன் பாவங்களை சொல்ல பக்கத்தில் எவ்வளவு வெக்கப்பாடு பாத்தீங்களா? ஐயோ, நான் பாவம் பெருசா இருக்குது சாமி, உன் பாவத்தை சொல்ற மக்கள் சொல்லுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவே மாட்டான். சொல்லுங்க. ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். இரக்கத்தை பெறுவான். ஆனா அதை விட்டு விலகிறது தான் நமக்கு இறைவன் பேசுறதை கற்றுத்தாங்க. என்னையால முடியும், என்னிடம் கேட்கும் பொழுது இந்த பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா மன்னிப்பார். அதுதான் நம்முடைய விசுவாசம், அத நம்பிக்கை. நான் இப்படி இந்த பாவத்துல இருந்துவேன், என்னை மன்னிக்க மாட்டாரு ஒரு காலமும் நம்ம என்ன கூடாது. நீ எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் கண்டிப்பா மன்னிப்பார். இந்த பாவத்தின் விளைவுதான் அவருக்கு முடக்குவாத அந்த நோயை கொடுத்து. நம்ம இவருக்கு முடக்குவாத நோய், நமக்கு கை கால் விளங்காம
நல்லா தான் இருக்கலாம் எல்லாமே. ஆனால் ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம முடக்குவாதம் இருக்கோம். மனதளவில், உள்ளளவில், உடல் அளவில் இவர் முடக்குவாதம் பண்றத வெளியே தெரியுது. எத்தனை பேர்கள் கவலையோடும் கஷ்டத்தோடும் கடன் தொல்லையோடும் பிரச்சனைகளோடும் உடல்ல இருக்கிற நோய்களோடும் முடக்குவாதத்தோடு இருக்கிறோம். ஏன்? நம்ம செய்யற சிறு சிறு பாவங்கள் இதுதான் நம்மளை நம்ம கடவுளுடைய ஆசையில வராம அப்படியே பிளாக் பண்ணுது, தடை பண்ணுது, தடையாக இருக்கு. அதை எப்படி உடைக்கணும்னா இறைவன் இயேசுகிட்ட போகணும். இந்த முடக்குவாதத்தை பார்த்து என்ன சொல்றாரு? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நீ போய் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது, நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது இறைவன் இயேசு நம்மை நிறைவான ஆசீர்வதிப்பார். அதான் ஆசீர்வாதம். அதுதான் சொல்றாரு, உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு உன்னுடைய வீட்டுக்கு போகணும். என்ன நடக்குது? 2, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நல்லா கவனமா கேட்கணும். ஒவ்வொரு அற்புதத்திலும் இறைவன் இயேசு நம்மோடு பேசுகிறார் என்று ஒவ்வொரு விதமா இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்மோட நடக்குது. ஒவ்வொரு நாளும் இது நடந்து கொண்டிருக்கு. அதை நம்ம உணர்கின்றோமா? உணர்ந்து கொண்டிருக்கிறனால நீங்க சிந்திக்க போறோம். நல்லா கவனமா இருங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஓகே, குணமாயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ஒரு எடுத்துக்காட்டு, சிம்பிள் எடுத்துக்காட்டு தான். என்ன சொல்றாரு? உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு உன்னுடைய வீட்டுக்கு போ. அப்படின்னா என்ன இது என்ன காட்டுது? எதை காட்டுகிறது? விட்னஸ். நான் குணமாகிறான். அவரே சொல்றார், உன்னுடைய கட்டில தூக்கிட்டு போ அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, முடக்குவாதம் உன்னுடைய கட்டில தூக்கிட்டு போ, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதான் சொன்னாரு. நீ குணமாயிட்டு சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. அப்பெல்லாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை இறைவன் இயேசு இருந்திருந்தா அவர் கட்டில தூக்கிட்டு போறார். கட்டில தூக்கிட்டு போகையில மற்றவங்களாம் பார்க்கையில என்ன நினைப்பாங்க? முடக்குவாதம் ஒருத்தர் கட்டில தூக்கிட்டு போகையில அந்த நேரத்துல அங்க எப்படி இருந்திருக்கும்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதே போல நம்முடைய வீட்டிலும் நம்முடைய குடும்பத்திலையும் இது நடந்து கொண்டிருக்கிறது. தேதி இறைவன் இயேசு உங்களை பார்த்து உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உங்களுடைய கட்டளை தூக்கினா உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவையெல்லாம் நிறைவேற்றிருக்கிறார். அதுதான் நம்ம உணரணும். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இரண்டாவது, அதே இதில் இரத்த போக்கினால், அது எந்த அதிகாரத்தில் இருக்கு? அதே அதிகாரத்தில் 9வது அதிகாரத்தில் எடுங்க, வரிசை எழுதிடுங்க. இந்த அற்புதத்தெல்லாம் வரிசை எழுதிடுங்க. இரத்த போக்கால் கஷ்டப்பட்ட ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு என்ன செய்யறாரு? மகளை துணிவோடு இரு, உன்னுடைய நம்பிக்கை குணமாகிட்டு. இங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணு வருது. என்ன வருது? அவங்க என்ன சொல்றாங்க? அந்த பெண்மணி அவர் சொல்றாரு, மகளே துணிவோடு இரு, உன்னுடைய நம்பிக்கை குணமாகிட்டு. இங்க ஃபர்ஸ்ட்ல உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, கட்டளை தூக்கி கொண்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு இதுலையும் பாருங்க எவ்வளவு ஒரு ஆழ்ந்த அவர் செய்த அற்புதத்துல எந்த மிஸ்டேக் கிடையாது. தெளிவா அவர் பண்ண ஒவ்வொரு அற்புதத்திலையும் தெளிவா மக்களுக்கு புரியணும். அந்த அதிசயத்தை பார்க்கணும், புரிந்து கொள்ளணும், அது உணரணும் அப்படின்னு செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு அற்புதம் நடக்கிறது. என்னைக்காச்சும் உட்காந்து படிச்சிருக்கோமா? இந்த அற்புதத்தில் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பண்ணியிருக்காரு. நமக்கு எல்லாரும் அதிசயம் பண்ணாரு, அற்புதம் பண்ணாரு. அதோட பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வலிய வாழ்க்கை அந்த அற்புதம் செஞ்சிருக்காரு மட்டும்தான் நமக்கு தெரியுது. பார்த்துட்டே இருக்கிறோம், இதை செஞ்சிருக்காரு, அப்படி செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு வார்த்தை அவர் பயன்படுத்தினாரு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும், உணர வேண்டும். அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தைகளும் சொல்லணும். என்ன சொல்றாங்க? பெண்மணியை பார்த்து உங்களுடைய நம்பிக்கை நலமாயிற்று. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? இப்பதான் கரெக்டா இப்ப விதமா இருக்கு. ஃபாதர் உங்களை நல்லா ஒரு அந்த ஆவியில் இருக்கணும். இதுதான் நம்ம ஆவியில் இருக்கிறது. தூய ஆவியோடு இருக்கும் பொழுதுதான் அவர் வெளிப்படுத்துவார். பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு தான் சொன்னேன். இப்ப எப்படி அதை எப்படி உணரணும் அப்படின்னு பேசலாம். அவருடைய ஆடையை தொட்டாலே போதும். எத்தனை பேர் நினைச்சிருப்பீங்க? அந்த ஒரு விசுவாசம், சின்ன விசுவாசம், நம்பிக்கை, அது வந்து கடவுள்கிட்ட போயிட்டு நான் எதுவும் எனக்கு தேவையில்லை, அவருடைய பிரசனத்துல போய் உட்கார்ந்து
தொட்டாலே போதும், என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் துன்பம் எல்லாம் ஓடி போயிடும், எனக்கு இருக்கிற நோய் எல்லாம் ஓடி போயிடும். என்னைக்கு அந்த ஒரு விசுவாசம் வந்திருக்கும், அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கா? ஆடையை தொட்டா மட்டும் போதும். ஆனால் இறைமுறை அவர் அந்த ஆகி அவர் வெளியில போகையில் அந்த குணங்களிப்பதை அவர் உணர்றார், அது செகண்ட். ஆனால் இந்த அம்மா உணர்ந்தாங்க, இறைமுறை அவருக்கு அற்புதத்தை கொடுத்தார். அதான் முதலாவதாக என்ன சொல்றாரு? ஆடையை நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை குணமாக்கியது, ஆடையை தொட்டாலே போதும். இங்க 2. அடுத்து 3வது அதே இதுல இன்னொரு என்ன இருக்கு? சிறுமியை உயிர் பெற செய்தது, உயிரோடு இருப்பது. அவருக்கு எல்லாமே சர்வசாதாரணம். கடலையும் கடலை கொந்தளிப்பையும் சும்மா அவர் வார்த்தையை சொன்னாலே அடங்கி போச்சு. வார்த்தையால் அது மாதிரி அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய ரத்தத்துக்கும் அவருடைய பேருக்கும், அவருடைய பேரை சொன்னாலும் பேரெல்லாம் ஓடி போயிடும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவருடைய வீட்டில் கஷ்டங்கள் பிரச்சனை, அவர் பேரை மட்டும் சொல்லி பாருங்க. ஒரு 3 தடவை உள்ளத்தில் உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு சாந்தமாக இருப்பீங்க. இறைவன் இயேசுவை மட்டும் சொல்லி பாருங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி பாருங்க, உங்களுக்கு அதை பற்றி அனுபவிப்பீங்க. ஏன்னா அவருடைய பேரை சொன்னாலே ஓடி போயிடும். அதனால் இயேசுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அவருடைய ரத்தத்திற்கு வல்லமை உண்டு, அவருடைய பேருக்கு வல்லமை உண்டு. உணரணும். அதுதான் இங்கே நடக்குது. இந்த எல்லா அதிசயத்தில் பார்த்தோம்னா ஒன்று அவருடைய வார்த்தையால் நடந்திருக்கும், இல்லை அவருடைய ரத்தத்தால் நடந்திருக்கும், இல்லை அவருடைய பெயரால் இந்த அற்புதங்கள்லாம் நடந்திருக்கும். அதான் இப்போ வரதெல்லாம் வார்த்தையால். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசு என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். சத்தமா கைதட்டுமா? இந்த 3 நாட்கள் ஒரு ஆன்மீகத்தின் நாட்களாகவும் ஆண்டவரை அனுபவிக்கின்ற நாட்களாகவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இல்ல சத்தமா சொல்ல. காணாம போன ஆடு அப்புறம் 51வது சங்கீதம் சொல்லுங்க. சொல்லுங்க. 1 2 3 ஸ்டார்ட். சூப்பரா சொல்லுங்க. இதுதான் நாம் தியானத்தினுடைய மைய கருத்தாக வைத்தோம். இன்றைய தினம் காலையிலே அருட்தந்தை ரிச்சர்ட் அவர்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் எவ்வாறு அற்புதங்களை செய்கிற வல்லமையான தெய்வமாக இருக்கிறார் என்று சொன்னார். காணாம போன ஆடு, திருப்பாடல் 54 மத்தேயு 9ஆம் அதிகாரம். இதெல்லாம் நடக்கூடாது. திரும்பி நம்ம இந்த தியானத்தை வச்சுக்கணும். குறிப்பாக வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் விடுதலை கொடுக்க ஆண்டவர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்கள்ல 5 முக்கியமான தெளிவான வார்த்தைகள் அவர் கொடுத்தார். அதனால ஞானம் நிறைந்த சொல்லணும், நான் சொல்றேன். ஞானம் நிறைந்த சொல்லணும், அறிவு செறிந்த சொல்லணும், நம்பிக்கை, பிணி தீர்க்கின்ற ஆற்றல், வல்ல செயல்கள் செய்கிற ஆற்றல். குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இன்றைய மாலையிலிருந்து உங்கள் இல்லங்களுக்கு சென்று இந்த இறை வார்த்தைகளை வாசித்து அன்னை மரியாளுக்கு 13 அருள் நிறைந்த மரியா ஜபத்தை சொல்றதுக்கு ஒரு நாளைக்கு 3 நிமிஷம் எடுக்காது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கவலைகள், துன்பங்கள், நோய்கள் எல்லாவற்றுக்கும் விடுதலை கொடுக்கின்ற ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கின்றார். எனவே இதை உணர்ந்து ஞானத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1 மணி நேரம்
அருட்தந்தை ரிச்சர்ட் அவர்கள் பாவரைக்கையில் உட்கார்ந்து பாவரைக்கை கேட்டார். நேற்றைய தினம் ஏறக்குறைய 1.25 மணி நேரம் 5-6 சாமியார்கள் வந்து பாவரைக்கை கேட்டிருக்காங்க. இவ்வளவு பேரு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான குறைகளையும் பாரங்களையும் சிலுவைகளையும் நீங்கள் கஷ்டப்படுகிற அந்த பாவத்தினுடைய விளைவுகளையும் ஆண்டவர் சத்தமாக கேட்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு 100 ஆண்டுகளாக ஆசீர்வதித்த ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், முதல் தரமான ஆடை, கைகளுக்கு மோதிரம், கால்களுக்கு மிதியடிகள், இது கொடுத்த கல்லை அடிகள் சொல்லுகிறார். அப்படி என்றால் எவரெல்லாம் ஆண்டவருடைய இரக்கத்தை உணர்ந்து பாவ அறிக்கை செய்கிறோமோ அந்த குடும்பத்திற்கு சக்கியை முன்னிட்டு ஆசீர்வாதம் கிடைத்தது போல ஒருவரை முன்னிட்டு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது சத்தமா சொல்லணும். வழியோரம், பாறை, முட்புதர், நல்ல நிலம். சொல்லி பார்ப்போம். இன்றைக்கு இன்ட்ரோடக்ஷன்ல முன்னுரையில ஃபாதர் வந்து கோதுமை மணி விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது அருமையான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு ஃபாதர் கைதட்டில். நானும் அவரும் கிளாஸ்மேட். ஃபாதர் காணிக்கு நானும் மைனர் செமினரியில ஒன்னா சேர்ந்தோம். படிப்பு எல்லாம் ஒன்னா படிச்சோம். ஒரே நாள்ல புதுக்கோட்டையில உருப்பட்ட வாங்கணும். அருமையான ஒரு நிகழ்வை இந்த நேரத்தில் MSFS குருக்கள் இங்கே வந்து பணி செய்வதன் மூலமாக அவர்களுடைய பரிந்துரையால் இந்த இடத்திலே நான் இங்கே வரக்கூடிய அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அருட்தந்தை ரிச்சர்ட், நான் உங்களோடு இருக்கிறதுக்கு பங்கு தந்தை நான் பார்த்திருக்கிறேன் முன்னாடியே. ஆனாலும் இந்த பங்கு இருக்கிறான்னு தெரியாது. இந்த இடத்துக்கு அழைப்பதற்கு முன்னோடியாக இருந்தவர்கள் அருட்தந்தை காணிக்கை MSFS இல்லத்தந்தை அருட்தந்தை ரிச்சர்ட் பொருளாளர் தந்தை. அவங்க சத்தமாக கைத்தட்டுகிறாங்க. நல்லது நடக்கும் போது நாம் கைத்தட்டணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இதனால கண்டிப்பா நான் பங்கு தந்தை நான் பாராட்டுகிறேன். அவர் எல்லாவற்றையும் ஆன்மீகத்திலே மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நுணுக்கமா பிளான் பண்ணி அருமையா செய்யறார். நீங்க ஒரு திருவிழாவா இருக்குதுன்னா அவர் முற்றுப்புள்ளி வைத்து கரெக்டா எப்படி முற்றுப்புள்ளி வைத்த வாக்கிய முடியுதோ அது மாதிரி எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்த்து சத்தமாக கைதட்டு. அவருடைய அனுபவங்களை எனக்கு நன்றாக பிடித்திருக்கிறது. ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எல்லா வேலையும் செஞ்சுட்ட பாத 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் இங்கிருந்து சொல்றது சாமி சைலண்டா இருப்பது தெரியுது. அவர் விழுறதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் அவருடைய பணி பல இடங்களில் செல்ல வேண்டும், அவர் செய்ய வேண்டும். அவரை நாம் வாழ்த்துகிறோம். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் ஜெபித்தது மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, வழியோரம் சொல்லுங்க, பாதை, முட்புதர், நல்ல நிலம், இறை வார்த்தைகள் இந்த வகையை விழுகிறது. வழியோரம் விழுகிற விதைகளை என்ன செய்யலாம்? திருடன் திருடி விடுகிறான். அந்த விதை பலன் தராமல் போகிறது. பாறை நிலத்தில் விழுந்த விதைகள் மகிழ்ச்சியோடு இறை வார்த்தையை கேட்கிற மக்கள். ஆனால் வேதனைகள், இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இறை வார்த்தையின் வல்லமையை உணராமல் விட்டு விடுகிறது. மூன்றாவதாக முட்புதரில் விழுந்த விதைகள் இறை வார்த்தையை அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் உலகத்தின் கவலைகளும் செல்வ மாயைகளும் இந்த இறை வார்த்தையை நாம் அனுபவிக்க, பலனை அனுபவிக்க தடையாக மாறிவிடுகிறது. நான்காவதாக நல்ல நிலத்தில் விழுகிற விதைகள். எக்ஸசைஸ் செய்யுமா? நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் சொல்லுங்க. இறை வார்த்தையை காதால கேட்டு அறிவால சிந்திச்சு இதயத்துக்கு கொண்டு போய் நாம் செயலாக்கம் செய்தால் 100 மடங்காக, 60 மடங்காக, 30 மடங்காக தங்கி தருவேன்னு ஆக்ஷன்ல காமிச்சோம். இன்றைக்கு அதனுடைய முழு அர்த்தமும் தெளிவாக புரிந்திருக்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த பூமையை சொல்லுகிறார். இந்த இறை வார்த்தையோட ரெஃபரன்ஸ் எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நான் வாட்ஸ்அப்ல ரெடி பண்ணி ஃபாதருக்கு அனுப்புவேன். ஃபாதர் குரூப்ல ஷேர் பண்ணுவாரு. இதை உள்வாங்கி நல்ல ஒரு மக்களாக
காணிக்கை சொன்னது போல இறை வார்த்தைகளை நாம் வாங்கி அப்படியே விட்டுட்டோம்னா சாட்சிய வாழ்வு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இறை அனுபவத்தை நாம் மற்றவர்களோடு பகிராமல் இருக்கும் பொழுது நாம் சக்தி அற்றவர்களாக மாறுகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளை அனுபவித்து ஞானம் நிறைந்தவர்களாக, அறிவு செய்தவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, நல்ல செயல்களை பிடித்திருக்கின்ற ஆற்றலை பெறுகிறவர்களாக, சக்தி வாய்ந்த நல்ல செயல்களை செய்கிற மக்களாக மாறும் பொழுது அன்னை மரியாதை போல, அப்போஸ்தலர்களை போல, புனிதர்களை போல நாம் நடமாடுகிற புனிதர்களாக அற்புதங்களை அனுபவித்து அற்புதங்களை கொடுக்கிறவர்களாக மாற முடியும். இதற்காக நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நான் சொல்ற ஜெபத்தை சத்தமா சொல்லுங்க. இயேசுவே, ஆண்டவரே, இந்த 3 நாட்களாக இறை வார்த்தைகளை சிந்திக்க நாங்கள் அழைக்க பெற்று வாழ்க்கையிலே மாற்ற வேண்டியதை மாற்றிக் கொள்ளும் பொழுது, பாவ அறிக்கை செய்யும் பொழுது ஊராரி மகனுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்கின்றீர். நாங்கள் ஒரு சாட்சிகளாக வாழ எங்களுக்கு அருள் தாரும்.